உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சில விஷயங்கள் எங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சிருக்கு. அதை சொன்னோம்னா அதனுடைய பாதிப்பு எங்களுக்கு பரிசு. இது வரைக்கும் பல விதமாக சொல்லி பாதிப்படைஞ்சதை எனக்கு இப்போ அடுத்த வாரம் ஆதர்ஷம் கர்ம வினைகள் நாங்கள் அனுபவிக்கணும். கனவுல வர்றது அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தால் சர்ப்பதோஷம். சிவனுடைய மந்திரங்களை சொல்லியாச்சுன்னா அது சாந்தாயி. கால சர்ப்பதோஷம்னு உண்டு. அது குழந்தைய ஜனனமே ஆகக்கூடாது. கோவிலே மாறிடுச்சு. கோவிலில் அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள் எந்த பொருட்களையுமே ஒரு சில கோவில் விக்கிரங்களில் நல்லெண்ணெய் சாத்துறதே கிடையாது. சுத்தமான நாட்டு மாட்டு பாலை சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். தயிர் உறவிட்டு காய்ச்சி உறவிட்டு அதை அபிஷேகம் பண்ணி சந்தனங்கள் பண்ண முடியலைன்னா விட்டுருங்க. என்னென்னா அந்த அடக்கம் பண்ணக்கூடிய பிரேதாத்மாக்கள் மேலே இந்த பூவை போட்டு வச்சோம்னா அந்த கிருமிகள் எதுவும் வராது. அப்படியே அணிஞ்சு செமிச்சிடும். அது நம்ம நாட்டு தவறு கிடையாது. வீட்டில் கூட அந்த பூவை யூஸ் பண்ணணும். தொடர்ந்து 10 நாள் 9 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் உள்ள ஐஸ்வர்யம் புலம்பு. கொடுப்பது பூரா டூப்ளிகேட்டு கெமிக்கல் கலந்த உணவு கொடுத்துட்டு சாமிகிட்ட இருந்து அருள் எனக்கு கிடைக்கணும்னு எந்த இறை தொண்டு செய்யும் அடியார்களை சந்தோஷப்படுத்தினா இறைவன் உங்களை நோக்கி 10 அடி வெளியே வருவாள். சுவாமியை பிச்சைக்காரன் ஆக்கியது உண்டியில் காசு போடாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு தேவ பிரசன்ன முறையில் குலதெய்வத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் ஐயா. நிறைய பேத்துக்கு நிறைய விதமான கனவுகள் எல்லாமே வரும். நீங்க ஆன்மீக ரீதியா பயணிக்கும் போது உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தின கனவுகள் முன்கூட்டியே வந்திருக்கா? அதை பத்தி எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணுங்க சார். கனவுகள் என்பது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கு இயற்கையான மனிதன் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும்போது 12:59 ஒரு மணிக்குள்ள ஒரு சில மில்லி செகண்ட் பிராணங்கிற ஒரு வாயு பின்மன்றத்துக்கு தொடர்பு ரிட்டர்ன் அப்படி வரும்போது காணக்கூடிய சில நிகழ்வுகள், அதாவது அந்த பிதர்லோகமாக இருந்தாலும் சரி பிரம்மலோகமாக இருந்தாலும் சரி பல வேவ்ஸ் கோலங்கள் அந்த கோலங்களில் நடக்கிறத பார்த்துட்டு வரும்போது இவங்களுக்கு மனசில் பகுதி இதுதான் கனவு. இந்த கனவுல என்ன விஷயம்னா சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடந்து கொண்டு இருப்பது, சில பேருக்கு நடக்க இருக்குது. இந்த 3 காலமும் இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் 3ம் அவங்களுக்கு சில உடம்பினுடைய சூழ்நிலையை அனுசரித்து தெரியும். இதுதான் கனவுல நடக்குது. அப்படி என்னுடைய கனவை பொறுத்த மட்டும் பல இடங்களில் உள்ள விஷயங்கள். ஒரு கோவிலுக்கு பசுலம் பார்க்க போகிறேன். அப்போ பார்த்துட்டு திரும்பக்கூடிய இடத்துல பிணக்குரியர்கள், அந்த பிணக்குரியர்கள் என்ன கிடையாது அழிச்சி ஆனால் வாழை துர்நாற்றம் இல்லை. இதை பார்த்துட்டு இந்த கனவுல பார்த்துட்டு வச்சு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன அந்த கோவிலை போட்டு போகிறாங்க. இந்த கோவில்களில் பசுகம்பாக போட்டு போகும்போது அதுக்கு நான் எந்த கனவுல கண்டனோ அதே இடம் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதில் அந்த மாதிரி பணங்கள் இல்லைன்னு அவங்க மறுக்கிறாங்க. சுனாமி காலத்தில் அந்த இடத்துல பல விதமான புகழ்கிடத்துல அந்த இடம்தான் அந்த கோவிலுக்கு பின்புறம். அது யார் எப்படி வந்தாங்களோ தெரியாது. இத்தனை ஆண்டுகள் ஆச்சோ இருந்தது. அதனால அந்த கோவிலில் இந்த அருளாட்சி இல்லை. இது அப்புறம் அப்புறப்பட்டதுன்னு சொல்லி இதுமாரி நிறைய இதுமாரி பல ஊக்கேங்கிற ஒரு இடத்துல நம்ம பிரகாச நோய் நண்பர் அவர் வீட்டில் ஒரு அசம்பாவனம் கேஸ் மூலமாக தீப்பிடிச்சு ஒரு அசம்பாவனம் நிகழ்ந்து அந்த நிகழ்வுகளை ஒரு கெட்டடத்தில் தீப்பிடிக்கிறது ஒரு பெண்ணால் அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் ஆகிட்டேன். சரி, அவர் கூட விஷயமாக மட்டும் வந்தாங்க.
நம்மளுடைய அருளாட்சியனா அந்த அவங்க அக்காவுக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. அந்த இறையருள் சக்தியால் அந்த தீயை அணைச்சி அதை விட்டு வெளியே வர்றாங்க. இந்த கனவை நான் கண்டது. ஆனால் நான் இதை வெளிப்படுத்திக்கிறேன். அவர் சொன்னதுக்கப்புறம் அப்படியான்னு நான் மனசில் வச்சேன். இது கனவு இல்லையா, சில விஷயங்கள் எங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சிடும். அதை சொன்னோம்னா அதனுடைய பாதிப்பு எங்களுக்கு பரிசு. இது வரைக்கும் பல விதமாக சொல்லி பாதிப்படைஞ்சதை எனக்கு இப்போ கண்ணு அடுத்த வாரம் ஆதர்ஷம். சில நிகழ்வுகள் இருக்கணும், அவங்களுடைய கர்ம வினைகள் நாங்கள் அனுபவிக்கணும். இப்போ அந்த கண் பாதிக்கிறது எனக்கு இன்னும் ஒரு சில நாள் ஆப்ரேஷன். அதனால் இப்போ இனி சொல்கிறதே என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல நம்பி என் மனைவி இருப்பாங்க. காரணம் அவளும் சேர்ந்து பயந்து. அப்பனா நமக்கு வர கனவு வந்து வெளில யார்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாதா? சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை, இதை சொல்லி அவங்க அடையக்கூடிய தண்டனைகள்ல இருந்து அவங்கள வெளியே வந்துருந்தாங்கல்ல. அப்போ அந்த விதிகளை யார் அனுபவிக்க? புராண காலங்களில் பல இடங்களில் இதை சொல்லியிருப்பாங்க. கீதோபதேசத்துலையும் இதை சொல்லியிருப்பாங்க. அவங்க அடையக்கூடிய தண்டனை அவங்க அனுபவிச்சே தீரணும்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிடுச்சு. என்ன நம்ம சொல்கிறதுனால அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ அந்த குறைக்கப்பட்ட தண்டனையை யாரும் அனுப்புவாங்க? ஒரு அணைக்கட்டில் இருந்து தண்ணி வருது. அப்போ அது அந்த ஆற்றை மாறிச்சு. இன்றைக்கி பல பேர் வீட்டை கட்டிட்டான். நம்ம சென்னையில் பல இடங்களில் தண்ணி பெருகலையா? அதே மாதிரி அந்த ஆற்றின் வழியாக வரக்கூடிய தண்ணி இடம் போக மிச்சம் உள்ள தண்ணி எங்கே போகும்? ஊருக்குள்ளே தான் வரும். அப்போ ஊருக்குள்ளே வரும்போது மக்கள் அறியுதாங்க, சங்கடப்படுறாங்க. அதே மாதிரி தான் தண்டனைகள் என்பது யாராக இருந்தாலும் அதை அனுபவிச்சு தான். அந்த ஆறு வந்து இருந்த அளவில் இருந்துச்சுன்னா அந்த ஆற்று தண்ணி கூட அதே வெளியில் போயிருக்கும். இந்த மக்கள் இவ்வளவு தண்ணியில் இவ்வளோ தத்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதை செஞ்சது யார்? அதிகாரிகள், இன்னும் செய்யுது. இதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயங்களை சொல்லி அவங்க அதை அனுபவிக்கிறத நம்ம தடுத்தோம்னா அதனுடைய பாதிப்பு எங்களுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கனவை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பாம்பு கனவுல வரக்கூடாது, இறந்தவர்கள் கனவுல வரக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? சில பேருக்கு வந்து சர்ப்ப காலம்னு உங்கள் ஜாதகம். சர்ப்ப காலங்கிறது ராகு கேதுனுடைய பார்வைகள். ராகு கேது அந்த சம்பந்தமான காலகட்டங்கள் அவ்வளோ லேசாக விஷயம். அவங்க இதை தாண்டி போகும். அப்படி போகும்போது இந்த பாம்புகளை அவங்க நேரடியாகவும் பார்ப்பாங்க. சில பேருக்கு சர்ப்ப வக்கரகாலம்னு அந்த நேரத்தில் அவங்க அடிச்சும் கூட போடுவாங்க சர்ப்பங்களை. இது சில காலங்களில் சில பேருக்கு நடக்கும். அது ஒன்று சிவசிவன்னு சொன்னோம்னா ஒன்றும் அது சில தோஷங்களை பொறுத்து அதை கழிக்கிறதும் கிடைக்காதது. கனவுல வர்றது வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தால் சர்ப்ப தோஷம். என்னைக்காவது ஒரு டைம் வந்து அது ஒன்றும் பெரிய, என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயும் போகும்போது வரும்போது பார்த்தோன்னு சொன்னால் கனவுல பார்த்தா அவனுக்கு அந்த இது நடக்கும். சிவனுடைய மந்திரங்களை சொல்லியாச்சுன்னா அது சாந்தாகி. இது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம்னு உண்டு. அது வந்து குழந்தைய ஜனனமே ஆகக்கூடாது. பிடிக்க 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 அது அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது கால சர்ப்பதோஷம். அது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா இளம்பிராயத்திலேயோ முற்பிறவிலையோ அங்கே சர்ப்பங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாம்புகளை கொண்டுருப்பாங்க. சில பேர் அறியாமல் செய்வாங்க, சில பேர் அறிஞ்சே செய்வாங்க. அவங்களுக்கு இந்த கால சர்ப்பம். இந்த அறியாமல் செய்தவங்களுக்கு நம்ம அந்த தண்டனையிலேருந்து அவங்கள விடுபட்டுறோம். அறிஞ்சி செய்தவங்களை நம்ம என்னத்தை தான் பரிகாரங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பாவங்களை செய்கிறாங்க, அதை அனுபவிச்சுறா. அது உபயோகத்தின் வகை இந்த சர்ப்பம் பொதுவாக கோவில்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ மாறுபட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் சார்? மொத்தத்தில் கோவிலே மாறிடுச்சு. கோவிலில் அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள் எந்த பொருட்களுமே ஒரு சிலர் கிடையாது. எந்த கோயிலுக்கு போனாலும் அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் இந்த கோவில் விக்கிரங்களில் நல்லெண்ணெய் சாத்துறதே கிடையாது. நல்லெண்ணெய் சாத்தி அந்த பஞ்ச கோள்களினுடைய அணுக்களை பெற்று அது ஒரு ரிசர்வ் அந்த மாதிரி அணுசக்திகளை கிரகிச்சு வச்சிருக்கு. பலவிதமான மூலிகை பொருட்கள், திரவிய பொருட்கள் எல்லாம் அதுக்கு அபிஷேகம்.
இன்றைக்கி மாப்பொடி எடுத்துக்கிட்டோம், கெமிக்கல். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வினிகர் மாதிரி சில பொருட்கள் சேர்த்தோம். மஞ்சப்பொடி எடுத்துக்கிட்டோம், உளுத்து போகாமல் வண்டடிக்காமல் இருக்கிறதுக்கு அதில் கெமிக்கலை சரி. பால் எடுத்துக்கிடுவேன், ஆவின் பால், பாஸ்பரஸு, பொட்டாசியம், சல்பரு, இப்படி பல விதமான பொருள் சார். தயிர் அதே பொருள் இருந்தாலும், தேன், சர்க்கரை பால், எந்த பொருள் சுத்தமாக இருக்கு. சந்தானத்தை பாருங்கள், மரப்படி அரைச்சி வைக்கலாம். இந்த பொருட்கள்லாம் உண்மையான பொருட்கள். கறந்த பால், சுத்தமான சந்தனம். சந்தனம் உனக்கு ஒரு கிலோ 600 வாங்க முடியலைன்னா நீ சந்தனத்தை உரைச்சிக்க, நல்ல சந்தனத்தை உரைச்சிக்க. அது ஒரு வெத்தலையில் சாமிக்கு ஒரு சாந்தவை போட்டு வை போதும். ரொம்பட்டு அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பால் கறந்த பாலை வைங்க, அதுவும் நாட்டு மாட்டு பாலை அபிஷேகம் பண்ணுங்க. சீமை மாட்டு பால், அதாவது ஜெர்சி பாலை சாப்பிட்டோன்னா சுகர் கம்ப்ளைண்ட் எப்படி வருதோ அதே மாதிரி நாட்டு மாட்டு பாலை சாப்பிட்டோன்னா அது வராது. இப்போ மாட்டுக்கும் உணவுலேயே சர்க்கரை விளையா தரக்கூடிய அளவுக்கு உணவுகளை தயார் பண்ணிட்டான். அது ஒரு பக்கம். சுத்தமான நாட்டு மாட்டு பாலை சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. தயிர் உறவிட்டு, காய்ச்சி உறவிட்டு அதை அபிஷேகம் பண்ணுங்க. சந்தனங்கள் பண்ண முடியலைன்னா விட்டுருங்க. அடுத்து பன்னீர், பூரா கெமிக்கலை கொண்டு விட்டு அந்த சுவாமியினுடைய விக்கிரகத்துலேருந்து திருமேனி பூரா வெளியாயிடும், புது போயிடும். மரியாதைக்குரிய கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆன்மீகத்துக்கு எதிர்மறையான கொள்கை உள்ளவர் தான். நான் அவர் ஆட்சி காலத்தில் நேரடியாக மனு கொடுத்து விருப்ப சம்பந்தி பூங்கிறது அந்த பூக்களை போடக்கூடாதுன்னு ஒரு ஆயத்தம். ஏன்னா பல பெரிய கோயில்கள் இந்த பூக்களை போடுறது கிடையாது. அதன் பிறகு இப்போ எல்லா கோயில்களையும் இந்த பூக்களை கொஞ்சம் போட்டு இந்த விக்கிரகங்கள் கல்லை கூட உடைச்சி எடுக்கிறது. அதை ஒரு பத்திரிகை பேட்டியில் கூட சவத்துக்கு போடும் மாலையை சாமிக்கு போடுவதான பேட்டி விடுவோம். என்னென்னா அந்த அடக்கம் பண்ணக்கூடிய பிரேதாத்மாக்கள் மேலே இந்த பூவை போட்டு வச்சோம்னா அந்த கிருமிகள் எதுவும் வராது, அப்படியே அழிஞ்சு செமிச்சிடும். அதுக்காக ஆப்கானிஸ்தானத்தில் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு நிகழ்ந்ததும் அது நம்ம நாட்டு தவறம் கிடையாது. வீட்டில் கூட அந்த பூவை யூஸ் பண்ணுறது தொடர்ந்து 10 நாள் 9 நாள் யூஸ் பண்ணிட்டேன்னா வீட்டில் உள்ள ஐஸ்வர்யம் கூட அப்படிப்பட்ட பூவை குண்டி போட்டிருக்கு. பெரிய டச். 2வது கோவில்களில் வந்து தேவையற்ற பேச்சுகள், காட்டன் துணியை தான் ஊற்றிட்டு போயிருக்கு. பாரிஸ்ட்டு இது போன்ற உணவு உயிர் ஊற்றி நிறைய பிரிச்சு போட்டு கோயிலுக்கு போவேன். நேற்றில் சந்தனம் போவேன். பரிமாணங்கள், அதாவது சுகந்த பரிமாணமான பூக்களை வச்சுக்கிட்டேன். பேப்பர் பூ வச்சுருக்கேன். பரிமள பூக்களை வச்சுட்டு போகிறாங்கன்னா மன அமைதிகள். சுத்தமான காட்டன் சேலைகளை பண்ண இருக்குது. உடம்புக்கு அந்த அனுசக்தியை கிரகிக்கக்கூடிய தன்மை. பாலிஸ்டரில் ஒரு மேக்னெட் பவுடர், பாலிஸ்டர் சேலைகளை எடுத்துகிட்டு இப்படி வச்சோன்னா அந்த முடி பூரா சிலுத்து நிற்கும். அது நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்புல சில சக்திகளை கெடுத்து இயற்கையான அனுச்சய செயல்பாடுகளை அழிச்சோம். இதனால் நோய் வர்றதுக்கு நல்ல சாத்தியப்பொருள். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள் சுத்தமாக இருக்கும். நீ கொடுப்பது பூரா டூப்ளிகேட்டு கெமிக்கல் கலந்த உணவை கொடுத்துட்டு சாமிகிட்ட இருந்து அருள் எனக்கு கிடைக்கணும்னு எந்த எண்ணத்தை வச்சு நீ சொல்கிற. அதே மாதிரி வழிபாடு செய்யக்கூடியவங்க கிராம கோயில்களில் பூசாரிகளுக்கு வருமானமும் கிடையாது. குலதெய்வம் சொன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு 100 ரூபா அவங்களுக்கு உண்டியல் போடுங்க. ஒரு வருஷ கடைசியில் அந்த உண்டியல் பணத்தை எனக்கு அந்த பூஜை பண்ணத்தை உங்களுக்கு ஒரு சம்பளமாக இருக்கும். அதே சமயத்தில் பெரிய கோயில்களில் வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு பஞ்சவாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு தர்ஷனம் ஏதாவது கொடுங்க, அது நல்லது. இறை தொண்டு செய்யும் அடியார்களை சந்தோஷப்படுத்தினா இறைவன் உங்களை நோக்கி 10 அடி வெளியே வருவாள். சுவாமியை பிச்சைக்காரன் ஆக்காது. உண்டியலில் காசு போடாது. உண்டியலில் காசு போட்டு இறைவனை பிச்சைக்காரனை ஆக்காது. கோயிலுக்கு தேவையான அரிசி, நெல்லோ இல்லை எண்ணெயோ இல்லை பூவோ வாங்கி கொடுங்க. உண்டியல் பணம் போட்டு இறைவனை பிச்சைக்காரனாக ஆக்கிடாது. இறைவன் உண்டியல் பணம் கேட்கவும் இல்லை. அவருக்கு தேவை வீட்டில் கோயிலில் விளக்கறியணும். பூஜை தினதோறும் நடக்கும். கோவிலில் பணி செய்யக்கூடியவங்களுக்கு அவங்கள்ட்ட சம்பளம் கம்மி, அவங்களுக்கு பணம் கொடுங்க. தேவையில்லாமல் வந்துட்டு போனவங்க எவ்வளவோ பணத்தை கொண்டு எடுத்துகிட்டு போகிறான். தேவை உள்ள கோயிலில் தொண்டு செய்தவங்களுக்கு தூக்கவங்களுக்கு அங்கே பூஜை பண்ணுறவங்களுக்கு போங்க. குலதெய்வத்துக்கு வரவங்க வருஷத்துக்கு ஒருக்க போகும்போது இந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு ரூபாய் அங்கே பூஜை பண்ணுறவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு துணி எடுத்துப்பாங்க. அவர் தான் உங்களுக்கு குலதெய்வங்களை நித்திய அபிஷேகம் செய்து பூஜை பண்ணுறவங்க.
அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் அந்த குலதெய்வம் உங்களுக்கு நல்ல அருளாசி புரியும். இல்லைன்னா அருளாசி புரியாதுங்கிறது இல்லை, அருளாசி கிடைக்கும். இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அந்த கோவில் தினமும் அந்த சுவாமியை ஆவானம் பண்ணி பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறான் இல்லையா, அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அவன் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் குலதெய்வம் நல்ல திருப்தியாக இருக்கும், உங்கள் குடும்பமும் அபிவிருத்தியாக இருக்கும். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.